வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு ரசம் ஒன்று வச்சு காட்டுறேன். இந்த கீரைக்கு பேர் தாலிக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை இப்போ எல்லாருக்கும் இந்த சளி இருமல் இருக்குது பாருங்கள். இந்த சளியும் வறட்டு இருமலையும் போக்குறதுக்கு ஒரு அருமையான மருந்து. நான் 2 மாதம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த கீரையை இதே மாதிரி நெய்யில் ஒரு நாள் வதக்கி சாப்பிட சொன்னாங்க, சாப்பிட்டேன். இன்னொரு நாள் ரசம் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு இருமல் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ மெடிசன் எல்லாம் கூட எடுத்தேன் தான், ஆனாலும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த இருமல் போகிறதுக்கு. இந்த கீரையை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு நிறையவே அது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த சளியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நான். இப்போ எனக்கு ரொம்ப பரவாயில்ல. இது கிராமங்களில் நிறைய கிடைக்கிறது தான், ஆனால் சிட்டிலெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் கிடைக்கிறது. அதனால் நான் சொல்கிற மாதிரி கீரைக்காரங்கக்கிட்ட சொல்லி விடுங்க, கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வறட்டு இருமலுக்கு அருமையான மருந்து இது. எல்லாருமே சொல்கிறாங்க, ஒரு முறை 2 முறை நெய்யில் வதக்கி சாப்பிட்டுட்டாலே சாப்பாடோட பசங்க சாப்பிட்டோம்னாலே சீக்கிரமாக க்யூர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. நான் இது செடி ஒரு கொடி மாதிரி இருக்குது. நான் இன்னும் இதை சுத்தம் பண்ணல, கொண்டு கொடுத்தாங்க அப்படியே இருக்குது. நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொடி கொடியாக இருக்குது. இதிலேருந்து இப்போ கீரையை நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். ரசத்துக்கு ஒரு சின்ன துண்டு புளி போட்டிருக்கேன், ஒரே ஒரு மிளகாய். இது நான் பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு சீரக பொடி. இது நீங்கள் மிளகு சீரகம் முழுசாக போட்டதாக இருந்தால் போட்டுக்கோங்க. இதில் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இது இந்த ரசத்துக்கு போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த செலவு பொடின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொடி. இது கடையில் வாங்கிக்கோங்க, இல்லாதவங்க கடையில் விற்கிறாங்க. செலவு பொடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதில் நிறைய அந்த வெள்ளைக்கடுகு, அந்த வால்மிளகு, கண்டந்திப்பிலி அதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதையும் இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த ரசத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரையும் இந்த தக்காளி மிளகு ஜீரகத்தோடையே சேர்த்து இந்த கீரையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இது அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன், அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இந்த செலவு பொடி சொன்னேன் இல்லைங்களா, அதையும் இதிலே போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் ஒரு 2 பூண்டு மாத்திரம் நசுக்கி போட்டுட்டு இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு தாளிச்சிட்றேன். வானலில் நெய் வச்சு கடுகு போட்டுட்டேன். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. இந்த ரசம் கரைக்கிற வேலை ஊற்றிடுவேன். இந்த இலையை அரைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குழன்னு இருக்கும். கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. இது பார்த்திங்கனாலே தெரியும். பட் அது அவ்வளவு நல்லது. சளிக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு கீரை. கசப்போ வேறு மாதிரியானதான் எதுவும் தெரியாது. ரசம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிக்கீரை ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கீரை கிடச்சிதுன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.